ஹலோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா வியூ மீட்டர். வியூ மீட்டர்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சாங் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டு மேலே எங்கேயுமே போய் வரும். இந்த மாதிரி அந்த லைட் எரியும் போதில் நம்ம எதில் நின்று பார்க்கும்போது ஸோ நம்மளே அறியாமல் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இதெல்லாம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் செஞ்சு வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையான நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம சேனலில் இதெல்லாம் உண்மையானு பார்த்துடலாம். இதை எப்படி செஞ்சோம்ன்றதை பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இது ஒர்க் ஆதான்னு செக் பண்ணிடலாம். அந்த மீட்டர்லேருந்து வர 2 லைனை ஸ்பீக்கர் லைனில் கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வயர்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இனி ஆம்பிளிஃபயரில் வச்சு அதை செக் பண்ணி பார்க்குறது மட்டும்தான். அந்த எல்இடி பூரா ஸ்பீக்கர் லைனில் கனெக்ட் பண்ணியாச்சு. இனி அந்த ஸ்பீக்கர் பாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஆம்புக்கு பார்த்தீங்கன்னா லைனை கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா வயருமே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. பாட்டு ப்ளே பண்ணுவோம். ஸோ உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன ப்ரோ அந்த ஸ்பீக்கர் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன ஸ்பீக்கரை வச்சு அதை ரெடி பண்ணியிருக்கோம். அதை நான் அடுத்த வீடியோவில் தனியாக சொல்கிறேன். இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதை பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். சரி பரவாயில்ல, அதை பற்றி திரும்ப நான் ரிவ்யூ பண்ணுறேன் எப்படி செஞ்சோம் அப்படின்றத. வெளிச்சத்தில் இருந்தனால அவ்வளோவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம். அதனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அவ்வளோதான் கைஸ், கரெக்டாக இருக்குது அந்த லைட்டு. அடுத்த வீடியோ இந்த வியூ மீட்டர் மேக்கிங் தான் கைஸ். இதில் ஒரு இன்ச்சு கூட நகராமல் எந்தெந்த ரெஜிஸ்டர் எங்கெங்கே வரணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்து சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். பாய் கைஸ்.